இதுவரையில் எங்கள் இசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இப்பொழுது கேட்டும் பார்த்தும் ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நாங்கள் வழங்க இருக்கிறோம். இசைகள் எல்லாம் திரும்பி பார்க்க செய்யும் எங்கள் இசை நிகழ்ச்சியின் மிக முக்கிய கலைஞரான மிஸ்டர் மேஜிக் கல்யாண் அவர்களை இப்பொழுது மேடைக்கு அழைக்கிறேன். மிஸ்டர் கல்யாண், மேடைக்கு வாங்க. கரண்ட் போயிடுச்சோ? எஸ் மிஸ்டர் கல்யாண், ப்ளீஸ் கிவ் a big hand. இவர்தான் தி கிரேட் மேஜிக் கல்யாண். அடுத்தது உதவி மேஜிக் மேன் திரு ரமேஷ் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இங்க அழைக்கிறேன். வாங்க. ஏன்பா, எனக்கெல்லாம் கலர் லைட் கிடையாதா? ஓ, இதான் ரமேஷ். மணமக்களுக்கு என் இனிய நல்வாழ்த்துக்கள். பொதுவா கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயமாகுதுன்னு சொல்லுவாங்க. கல்யாணமே சொர்க்கம்தான் எல்லாரும் சொல்லும்படி நீங்க 2 பேரும் வாழ்ந்து காட்டணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். பிரமாதம்பா, ரொம்ப எக்ஸலன்ட். நான் என்னமோ நினைச்சேன், உங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கியா? எல்லாம் நீங்க கொடுத்த வாய்ப்பு சார், உங்க ஆசீர்வாதம். இதான் இதான் இந்த பணிவு தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, அடுத்த மாதம் பாம்பேல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க 2 பேரும் கட்டாயம் வந்துருவீங்கல்ல? சார், நீங்க சொன்ன இந்த உலக மேப்போட கடைசி பிட்டு கூட வர தயாரா இருக்கும் சார். ஆமா சார், அது எங்க பாக்கியம் சார். மறுபடியும் பணிவு. அது நான் அடுத்த மாதம் ப்ரோக்ராம் இருக்கும்போது உங்களை கான்டாக்ட் பண்றேன். நீங்களே என்னோட கான்டாக்ட் வச்சுங்க. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். பணிவான பசங்க. சீக்கிரம் போ, மறுபடியும் பண்ணி வைக்க போறான். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பொண்ணும் புதனும் சேர்ந்து கிடைச்சிருக்கு. பேரு கவிதா, தங்கமான குணம், தங்க நிறம். அதோ கல்யாணி வந்துட்டா. வாங்க பிரதர். இப்பதான் அம்மா கிட்ட பேசிட்டு கிளம்பலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஒரு பொண்ணு செங்கல்பட்டுக்கு பக்கத்துல, எனக்கு தெரிஞ்சவருக்கு தெரிஞ்சவரோட தெரிஞ்சவருக்கு தெரிஞ்ச வகையில ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு, நல்ல பொண்ணு. அம்மா கிட்ட போட்டோ காமிச்சேன், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க ஒரு நாள் பார்த்து சொன்னீங்கன்னா நேராவே போயிடலாம். எதுக்கு? பொண்ணு பார்க்கத்தான். கல்யாண் என்ன இப்படி போறாரு? கல்யாண், என்னப்பா இது? கல்யாணம் சொன்ன உடனே மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுக்கிறேன். உனக்கு என்ன மேஜிக் ஷோ அது இதுன்னு வெளியே போயிட்டு எப்பவாவது வீட்டுக்கு வர? இந்த வீட்டுல நான் மட்டும் தனியா இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். வீடே வெறிச்சோன்னு இருக்குப்பா. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு பொண்ணு இந்த வீட்டுல வந்து நடமாடினாதா என்னால நிம்மதியா இருக்க முடியும். கண்ணுக்கு குளிர்ச்சியா இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணி பாத்தீங்களே, போதாதம்மா? ஒரே ஒரு பொண்ணை கிளி குஞ்சு மாதிரி பெத்து வளர்த்து தோள்லே மார்பிளையும் போட்டு தாளாட்டி கேட்ட நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே, என்னாச்சு? கல்யாணத்தோட அர்த்தம் உங்களுக்கும் தெரியல, அவளை கட்டிட்டு போனவனுக்கும் புரியல. தங்க சிலை மாதிரி போன பொண்ண கறி முட்டியா தானே அள்ளி சுமந்துட்டு வந்தீங்க. கல்யாணங்கிறது அப்பா அம்மா சொந்தம் பந்தோன்னு வாழ்ந்து முடிச்சவங்க பேசி முடிக்கிற விஷயம் இல்லம்மா. வாழ வேண்டிய 2 மனசு பேச வேண்டிய விஷயம். புரிஞ்சுக்கோங்கம்மா. நண்பா, அம்மா அப்படி என்னதான் கேட்டாங்க? கல்யாணம் பண்ணி தானே சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இப்ப பாரு, கீழே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பெத்தவங்க 5 நிமிஷம் அழுறதுக்காக பண்ணிட்டு நாம ஆயுசுக்கும் அழுதுட்டு இருக்கிறது இல்லடா.
கல்யாணங்கிறது. பொண்ணு பார்க்க போறதுங்கிறது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சினிமாக்கோ பீச்சுக்கோ போற மாதிரி ஒரு ஜாலியான விஷயம். ஆனா அதே ஒரு பொண்ணுக்கு அப்படி இல்லடா. நம்மள யாரோ பார்க்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு மட்டும் பள்ளின்னு ஸ்பாட் லைட் போட்ட மாதிரி ஒரு வெளிச்சம் வரும். போற திசையெல்லாம் அந்த வெளிச்சமும் போகும். என்னன்னு சொல்ல முடியாத ஒரு வெக்கம், எதுக்குன்னு தெரியாத ஒரு சிரிப்பு, சும்மா தரையில் நடக்கும் போதே பட்டுப்பூச்சி மாதிரி சிறகெல்லாம் விரிச்சு பறக்க ஆரம்பிச்சிருவா. நாம மாப்பிள்ளன்னு போய் அரையும் குறையுமா அந்த பொண்ணை பார்த்துட்டு ஆளுக்கு 1/2 கிலோ ஸ்வீட்டும் பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு போய் லெட்டர் போடுறேன்னு சொல்லும் பொழுதே அந்த பொண்ணோட வெளிச்சம் எல்லாம் போயிடும். என்ன லெட்டர் வரும், என்ன பதில் சொல்லுவாங்கன்னு காத்துட்டு இருக்கும் பொழுதே அவ சிரிப்பும் ஜீவனும் தொலைஞ்சு போயிடும். இப்ப வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம், இல்ல இந்த பொண்ணு எங்களுக்கு பிடிக்கலன்னு பதில் வந்துட்டா அவ்வளவுதான். அந்த பட்டுப்பூச்சி சிறகெல்லாம் விழுந்து சிதைஞ்சு போய் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கூட்டுப்புழு ஆயிடும். ஒரு கூட்டுப்புழு பட்டுப்பூச்சி ஆகிறதாண்டா ஒரு பரிணாம வளர்ச்சி. சிறகடிச்சு பறந்துட்டு இருக்க ஒரு பட்டுப்பூச்சிய கூட்டுப்புழு ஆக்குறதாண்டா இன்னைக்கு இருக்கிற நம்ம பாரம்பரியமான கல்யாணம், சடங்கு, சம்பிரதாயம் எல்லாமே. எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா யாருக்கும் சொல்லாம, நாம யாருன்னு காட்டிக்காம நான் முதல்ல அந்த பொண்ணை பார்க்கணும். அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கணும். அவளோட குணம், பழக்கம், வழக்கம் எல்லாம் ஓகேன்னா நேர போய் உட்காந்து மூத்தத்தை குறிச்சு கல்யாணத்தை முடிவு பண்ணணும். அப்படி இல்லாம சும்மா ஒரு பொண்ணை பார்க்க போறது, போய் லெட்டர் போடுறது, இப்படி எல்லாம் என்னால இந்த ஜென்மத்துல செய்ய முடியாதுடா. உன் மனசு எனக்கு புரியுது நண்பா. என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணம்னா ஒரு 50 ரூபாய்க்கு மொய் எழுதிட்டு 1000 ரூபாய்க்கு ஃபேமிலியோட போய் சாப்பிட்டு வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ சொல்லித்தான் இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எனக்கே புரியுது. ஊருட்டிக்கே ஒரு ஐடியா சொல்றேன், அப்படி செய்வோமா? எப்படி? அம்மா சொன்ன பொண்ணையே நைஸா நீ சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியாம நாம யாருன்னே காட்டிக்காம போய் பொண்ணு பாப்போம். நீ விரும்பின மாதிரி எல்லாம் ஓகேன்னா அம்மா கிட்ட சொல்லி உடனே கல்யாணத்தை முடிவு பண்ணுவோம். ஓகே தானே? என்ன யோசனை? அம்மா சொன்ன பொண்ணு யாரு, என்ன பேரு, எந்த ஊரு, இதானே? அந்த புரோக்கர் எதுக்கு இருக்கிறான்? அவன் கையில ஒரு 100 அமுக்கணும் 1000 விஷயத்த சொல்லுவான். அதெல்லாம் பாத்துக்கலாம். நான் ரெடி. பொண்ணு பார்க்க நீ ரெடியா? நண்பா, நண்பா, என்னடா? அந்த புரோக்கர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். பொண்ணு பேர் கவிதா, அப்பா பேரு மாணிக்க வாசகம், சங்கீத வித்வான். நம்பர் 14 ஆதிகேச பெருமாள் கோயில் தெரு, ஸ்ரீபெரும்புதூர். மெட்ராஸ்ல 35 கிலோமீட்டர் தூரம் தான். போதுமா விவரம்? இன்னும் வேணுமா? கல்யாண் எங்கே போனா இவன்? அம்மா, நான் பாம்பே போறேன். அங்க எனக்கு 1-2 ப்ரோக்ராம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு நான் திரும்பி வரேன். 10 நாள் ஆயிரும். நீங்க எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ரொம்பவும் ஆசைப்படுறீங்க. இருமணம் இணைஞ்சு ஒரு மனம் ஆகிறதானே திருமணம்ங்கிறது. எனக்குன்னு ஒருத்தி பிறந்து முழு மனசோட எனக்காக மட்டுமே காத்துட்டு இருப்பான்னா, அப்படி ஒருத்தியை சந்திக்கும் போது நிச்சயமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு உங்களை நான் தனியா விட்டுட்டு போறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களை பார்த்துக்க அப்பாவும் தங்கச்சியும் இருக்காங்கங்கிற தைரியத்துல தான் நான் போறேன். டேய், என்னடா இது பாட்டு? ஹிந்தி பாட்டு. பாம்பேல இந்த மாதிரி ஹிந்தி பாட்டு தானே கேட்க முடியும். அதான் என்ன சொல்லு நண்பா, தமிழ் பாட்டு பாடுறேன். அதுக்கே வண்டி நிறுத்தினேன். அது இல்ல நண்பா, வழி நெடுக்க அங்கேயும் எங்கேயும் பாதை பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எந்த வழியா போனா ஸ்ரீபெரும்புத்தூர் வரும்? டேய், என்னடா அது இதுங்கற? சொல்றா. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? அட பாவி, பொண்ணு ஊரு கூட தெரியாம பொண்ணு போட்டோவையும் ஜாதகத்தையும் வச்சுக்கிட்டு கமிஷன் கலையிறே நீ. கோபப்படாதீங்க பிரதர். நான் போய் என்ன சொன்னேன்? எனக்கு தெரிஞ்சவரோட தெரிஞ்சவருக்கு தெரிஞ்ச வகையில தெரிஞ்ச பொண்ணுன்னு சொன்னேன். எனக்கு நேரா தெரியும் சொன்னா உங்ககிட்ட. நண்பா, இவனை நம்பி பிரயோஜனமே இல்ல.
அதோ ஒருத்தன் கரிமுட்டைக்கு அண்டவர் போட்ட மாதிரி உட்கார்ந்திருக்கான் பார் கபோதி. அவங்கிட்ட போய் என்னன்னு கேட்டு வந்து பேசிக்கிறேன். கேளுப்போ. மொழி கேட்டு பாரு. ஏங்க இந்த ஸ்ரீபெரும்புதூருக்கு எப்படிங்க வழி? என்ன 10,000 ரூபாய் கடன் கட்ட மாதிரி முழிக்கிறான்? காது கேட்காதோ? நம்ம கிட்ட மாற்று கேசலாம் இப்படிதான். ஸ்ரீபெரும்புதூர்ல ஸ்ரீபெரும்புதூர் அதுக்கு வழி எப்படிடா? இந்த பக்கமா போய் சோத்தங்காய் பக்கமா போனா நடுவுல ரோடு வரும், அதுல போ. அப்படித்தானே வந்தேன். இதாப்பா நில்லு. உன் பேர் என்ன? ரமேஷ். எதுக்கு? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். அதுக்கு நீதான் சாட்சி. ஐயோ நண்பா குதிச்சான். சூத்து கட்டப்பட்டு போலீஸ் கேஸ். ஓடியா காப்பாத்து. ஏய், நண்பா என்னையும் காப்பாத்து. கோவிந்தா ஐயோ பரோட்டா தலைனை காணுமே. எங்கடா ஆளையே காணோம்? நண்பா இங்கதான் இருந்தா. என்னடா? உள்ள போயிட்டானா பாருங்க. நல்லா நினைச்சீங்களா? அந்த இருக்கா. வேற ஆளுக்கு தூண்டி போட்டு காத்துட்டு இருந்தேன். வேற ஆளும் மாட்டுச்சு, நீங்களும் மாட்டீங்க. அட பாவி. ஒரு ஊருக்கு வழி கேட்கிற லட்சணம் இதுதானா? ஒரு பெரிய மனுஷங்கிற மரியாதை வேண்டாமா? ஒரு ஊரு நாட்டாமைய கபோதிங்கிறீங்க, கரிமூட்டைங்கிறீங்க. அதான் உங்களுக்கு எல்லாம் ஒரு பாடம் கற்பிச்சேன். போயா? யோ நில்லையா. 5 நிமிஷத்துல இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு கையில மீனோட போறியா? எந்த ஊரியா உனக்கு? நீ முதல்ல ஒரு ஊருக்கு வழி கேட்டல்ல, அந்த ஊர் தான். சரியான கேனை. நண்பா இந்த ஊர்ல பாக்குற முதல் மனிதன் எப்படி இருக்கானே, இன்னும் 2ஆம் மனிதன் 3ஆம் மனிதன், ஏன் முக்கியமா அந்த பொண்ணு வேணாம் நண்பா, ஊருக்கே போயிடலாம். நண்பா, நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு அப்படி இருக்காது. நல்ல மங்களகரமா லட்சுமி கலாட்சத்தோட இருக்கும். தொடரலாம் நமது பயணத்தை.